ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளாக்ஸில் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட் ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இது வந்து டைகர் அப்டேட் போய் கொஞ்சம் நல்லாவே ட்ரெண்டில் இருக்குது, அதனால தான் ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் நம்ம போட்ட 2 வீடியோக்கும் ஒரே ஒருத்தர் மட்டும் பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காக நான் விளாட்றேன். இது உள்ளே வந்தோடனே பைரட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை மெரினாஸ் எடுக்கிறீங்களான்னு பார்க்குறேன். பைரட்ஸ்னால் வந்து அந்த கடல் கொள்ளையர்கள்னு நினைக்கிறேன். இவங்க வந்து கடல் கொள்ளையர்களை பிடிச்சி தரத்தி இன்னும் கொள்றதாக இருப்பாங்க. அப்போ நான் பைரட்ஸாக வரது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி, நான் பைரட்ஸாக மாறிட்டேன். உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டதுக்கப்புறம் ஜாயினிங் பைரட்ஸ் டீம்னு இருக்கு. ஓகே, இவருங்க நல்லா இருக்கு. நம்ம இப்படி போகும்போது அங்கே எல்லாம் இருக்கும். இது அதுக்குன்னா இப்படி ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சூப்பர், வேற மாதிரிடா இங்கே பாருங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் இருக்க பிசியில் விளாட்றவங்களுக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க டேஷ் கீழே கொடுத்தா டேஷ் இது பாருங்க. இந்த மாதிரி போனோம்னா கொஞ்சம் அப்படியே நமக்கு கற்றுப்போம். இங்கே கொடுத்தா ஸ்ப்ரிண்ட்டாக டைப்பு. ஓகே, இதுவும் பண்ணிக்கலாம். 15 காண்டக்ட்லாம் இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கேன். நீங்கள் பேன்கேக் கேஸ் பேரா இல்லை அது சொன்னால் ஜஸ்ட்டு அக்செப்ட் பண்ணேன். ஓகே, ஏதோ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிவனாக இது அடிக்கணும். இது அடிக்கணும் செம்மடி வந்து நான் 5 பேர் அடிக்கணும். ஏறிதான் பார்க்கணும். ஆமாங்க, செம்ம ஏறிது. அப்போ நீங்கள் மிச்சம் 5 பேர் அடிக்கலாம். இது அடிக்க ஏதோ மேலே EXP மாதிரி ஏதோ இல்லைங்க. இவங்க வேறு விருப்பம் டப்பு சாப்பிட்றோம். ஓகே, நீங்கள் இது ஸ்பான் நான் கரெக்டான டைம் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் தப்பாக விளையாடுனா அதையும் கமெண்ட் சொல்கிறது மறக்காமல். அதுதான் அப்போ இல்லை கரெக்டாக சொல்லுங்கள். லெவல் வந்து நம்ம லெவல் இப்போ 5 போயிடுச்சோம். அதுக்குள்ள சூப்பர்லாம் இல்லைங்க. நம்ம ஒரு 1000 ரூபாவது சேர்ப்போம். 1000 ரூபாய்க்கு எதாவது இங்கே இருக்குதான்னு பார்ப்போம்ல. நீங்கள் பிடிச்சிட்டு அக்செப்ட்டு. ஓகே, வந்துச்சு. அப்போ அது வந்துட்டுன்னா இல்லைங்க, மறுபடியும் 5 பேர் போட்டு பழக்கம் செத்து போனா வச்சு சாப்பிடலாம். இருந்தாலும் எனக்கு பவர் எவ்வளோ கிட்ட என்ன பவர் நடந்தா அதே பட் கால் கூட செத்துப்பட எப்படி கீழ்பாக்க வர்ற மாதிரி முதண்டா பீச்சு வச்சுக்கோ செத்துப்போ இன்னும் விடவே மாட்டேன்டா. எஸ்டி முடிச்சாச்சு. வந்து நம்மகிட்ட 1000 ரூபாய் இருக்குது. சரி, முதல் 1000 ரூபாய்க்கு இருக்குதான் பார்த்தா. பிளாக் பண்ணிட்டு இங்கே ஒரு பிளாக் ஃப்ரூட் கீழே இருக்கா இந்த கொடுத்து பார்ப்போம். கண்டினியூ வந்து வந்து இந்த காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஸ்ப்ரிங்குன்னு இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கு என்ன பண்ணுவோம், எப்படி இருக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்க. ஸ்மோக்கு இந்த புகை வரும். அப்போ கண்டிப்பாக புகை வரும். நான் சொல்லலை. சரி கைஸ், புகை தான் வந்துச்சு. நெவர் மைண்ட். இங்கே ஒருத்தவங்க இருக்கான், ஸ்வாட் டீலராக. இவன் என்ன கொடுக்குறான், என்ன பண்ணுறான் பார்ப்போம். கட்டானா எடுக்கலான்னு. அது வந்து 1000 ரூபாய். என்கிட்ட 1500 ரூபா இருக்குது, நான் வாங்கிட்டேன். நம்மக்கிட்ட இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்டானா வந்துருக்கு. கட்டானா சும்மா இல்லை.
கட்டானா இப்படி வச்சா பட்டுக்கணும் போடணும் அந்த மாதிரி கட்டானா நம்மளுக்கு இருக்கிறது. சரி நம்ம போய் புஷ்டை வந்து அன்லாக் பண்ணிடுவோம். புஷ்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள அடிக்கலாம் இருக்கிறேன். போடா 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 போயிடுவேன். இதுக்காக இருக்குது கைஸ். ஓ ஓ நோ செம்ம வர்ற மாதிரி அடிக்குது கைஸ். இது சரி சொன்ன ஸ்வாடுக்கு ப்ளஸ் ஆகுது வர்ற மாதிரி. அப்போ நான் ஸ்வாட்லேயே அடிக்கலாமே. இல்லை வேண்டாம் ஸ்வாடில் வச்சு பழக்கலாம்னு பழக்கிறேன். செத்துப்போ ஐய் செத்துப்போ மண்டையில் எதுவும் மிஸ்டர் கட்டானா வந்து லெவலப் ஆயிடுச்சான். ஓ ஓகே ஓகே கைஸ் 20 லெவல் போனால் கட்டானாவுக்கு வந்து 20 லெவல் போகணும். போனால் வந்து கட்டானாவுக்கும் ஒரு பவர் கிடைக்குதான். ஓகே ஓகே அதுதான் ஏடா எங்கே வந்துட்டு நான் கட்டாக்கு யூஸ் ஆகும் தெரியல. நான் அடிக்கட்டானுக்கு வந்து ஹெல்த்து குறையுதுன்னு என்ன பார்க்கணும். குறையுது நல்லாவே குறையுது. ஆனால் நம்ம தள்ளி வந்துடும் அவன் வாங்கி அனுப்புகிறான். பட் அவனுக்கு வந்து ஹெல்த்து நல்லாவே குறையுது. இப்போ கட்டானா வந்து 3ஆவது லெவல் போயிடுச்சான் வர மாதிரி. ஓகே நீங்கள் எத்தனை நாட்கள் மறுபடியும் போய் நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து அன்லாக் பண்ணுவோம். நம்ம போய் டெஸ்ட்டை அன்லாக் பண்ணுவோம். இல்லைதான் நம்ம இந்த மாதிரி நிறைய பண்ணி இங்கே ஒரு 20 லெவல் ஏற்றிட்டு போயிடலானே. அவள் தான் நம்மளுக்கு ஒரு நல்லது. ஓகேவா? நோ 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 சார் நோ சார் நோ சார் எவ்ரி மைண்ட் சார் ஓ சார் நம்ம போய் இப்படி அடிப்போம். ஆமாம்ல அங்கே ராக்கெட் ஃப்ரூட்டுன்னு நினச்சேன். அது வாங்க நான் கண்டிப்பாக. இது 7,500 ஒரு ஃப்ரூட் செஞ்சு காய்ச்சா. அது நான் வாங்க. இங்கே பாருங்க எதோ இருக்குது. இங்கே எதோ இதுன்னு அதுரா. ஓ காசு கிடைக்குது. அப்போ இங்கே எது மாதிரி எதுவும் இருக்கா? அதுவும் இருக்கு போடு வேற மாதிரி. வேறு எங்கேயாது எனக்கு பிடிச்சிருக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறது. டபுள் ஜம்ப் இருக்கா இருக்கு. ஆல்ரெடி பார்த்தாச்சுல இந்த மாதிரி ஒரு லெவலில் விளையாடுவாங்க. இப்போ தான் உள்ள வந்தோம் அதுக்குள்ளே கற்றுக்கிட்டோம். ஓகே ஒரு நல்ல அடிக்கிற அடியில் பாடுறா சுற்றுடா. இங்கே வாடா பாட்டு செத்துக்கு வண்டியிலே வாங்குவேன். நியூ கொஸ்ட்டு அவைலபிள் எதுக்கோ கொடுக்குறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓப்பன் நியூ காம்பஸ் என்னடா போயிடுச்சு. என்னப்பா விஷயம் கொடுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7,500 சேர்த்து கண்டிப்பாக நம்ம அதை வாங்குகிறோம். வாங்கியே ஆகுறோம். பேண்டேஜஸ் கன்ஃபார்ம் கொஸ்டே கம்லாக்கே இப்படி கண்டிப்பாக அவங்க ஹெல்த்து குறையுதா இல்லைன்றதை நான் பார்க்கணும். அதுக்காக நான் இப்போ வந்து குறையுது இதோ லைட்டாக குறையவே இல்லையான்னு பார்த்தேன். லைட்டாக குறையுது. இதோ நீங்கள் ஒரு பல கழிச்சிருவேன். பானை எடுத்தனால இந்த கட்டானாவும் நல்லா பாயிட்டே இருக்குது. அது இது பண்ணால் இன்னும் நல்லா பானை வந்துடும். நான் இன்னும் நிறைய பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து அன்லாக் ஆகிடுச்சு. சரி ஃபஸ்ட்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவேன். மறுபடி போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஃபஸ்ட்டு 7,500 சேகணும் அப்படின்னு அப்படியே மாட்டேன். எங்கிறாங்க நான் ஆல்ரெடி ஒருத்தனை வச்சு டேமேஜ் பண்ணி சொன்னேன். செத்து போடும் இறந்து 40 ரூபாவும் அதிகமும் நீங்கள் காசு எடுத்துட்டா. நல்ல சூப்பர் கேம் கேம்
ஆமாம் என்னங்க இன்னும் பார்க்க கட்லெஸ்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் வாங்கலாமா? பர்ச்சேஸ் என்னடா கட்லெஸ் பாரு, என்னடா ப்ளீஸ் எதுவுமே கொடுக்கலையா என்கிட்ட? அட பாரு ஏமாற்றிட்டாங்க. அடா டேய் என்னடா ஆச்சு? காசை மட்டும் பிடிங்கிட்டான்டா. என்னதுடா புரியல. கட்லஸ் என்னது மல்ல என்னதுன்னு தரல எனக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு போங்க. என்னது கட்லஸ் தரல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மொத்தமாக காமிக்கிறேன். எனக்கு தெரியும். அடுத்த வீடியோவா அது போடலான்றத நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா விளாட்லான்றதை நீங்களும் சொல்ல நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் எழுதுங்க. அது நம்ம விளையாடி போடுவோம், கண்டிப்பாக போடுவோம். 7500 சேர மாட்டேங்குது கைஸ். விற்பாரு. ஐயோ சாரி தெரியாமல் பேசிட்டேன். 10-6 டைம் வந்து 10-6 கைஸ். சரக்குன்னு வச்சு வெளிப்படப்படுறேன். செத்து போகிறோம். கார்டுக்கு வந்து 39 XP ஏற்றுந்தாரு. செத்துடா அப்படி சுற்றுங்க இல்லைங்க. இந்த கொஸ்டின் முடிச்சு வேறு ஏதாவது ஐலாண்டுக்கு போகலான்னு, ஏதாவது ஒரு ஐலாண்டுக்கு போகலான்னு. ஏன்னா இங்கே இருந்தால் பிளாக் ஃப்ரூட்டுங்க எந்த ஃப்ரூட்டுமே வாங்க முடியாது போல். நீங்கள் நம்ம நல்ல வேறு வேண்டிட்டு வேண்டு போய் அங்கேருந்து ஏதாவது பண்ண முடியாப்பா. நீங்கள் சுத்தப்படா என்ன சாக முடியுமா? அப்படிதான் பண்ணணும். என்னதான் பண்ணவே கொடுத்து என்றா அப்படி போய்ட்டுறாங்க. எங்கே பாருங்க இங்கே ஒரு 90+, 15+, இந்த 13+, 16+. இப்போ நம்ம இருக்கிறது இந்த ஒரு வேல்டு இதுனா இது இருக்குதான் பார்த்தீங்களா. இந்த ஒரு எப்படி சொல்ல, இந்த தலை சிம்பிள் போட்டு பார்த்தீங்களா, அதுதாங்க. அதுக்கு நான் அந்த தலையை நினச்சிக்காதீங்க. போட்டு டீலர் இருந்து ஒருத்தர் இருக்கான். என்னடா போட்டு டீலர் இருந்து ஸ்லோப்பா. நெக்ஸ்ட்டு வந்து 1000 ரூபாவா? ஓகே நான் 1000 ரூபாய் வாங்கிக்கிறேன். அப்போ தான் ஸ்பீடாக போக முடியும்டா. ஓகேடா சரி பாய்டா. ஐயோ போச்சு. அப்படி தண்ணியில் போச்சா ஹெல்த்துக்கு வந்துச்சு. நம்ம வந்து அந்த வேல்டு போகலாம். பார்த்தா வேல்டு மாதிரி தெரியல எனக்கு. இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்தையும் சுற்றி காட்ட தான் போகிறோம். நாங்கள் சுற்றி சுற்றுவோம், நல்லா அதையும் சுற்றி வந்துருக்குறோம். சுற்றி அது சுற்றுவோம். ஓகே இங்கே பாருங்க இதோ பாருங்க. ஓ அந்த வேல்டு நல்லா வேலை. வெப்பன் டீலரா? அடப்பாவி இல்லை வெப்பன்லாம் இருக்கா? ஸ்லிம் ஷாட்னா 5000 ரூபாவா? ஓகேடா டே போய். அப்போ மஸ்கிட்டா 8000 ரூபாவா? டே போடா பாய்டா தம்பி. தெரியாமல் வந்துட்டேன்டா. இங்கே விட்டுருங்கடா என்னை விட்டுருங்கடா. என்னை விட்டுருங்கடா. என்ன 282 ரூபாய் கட்டிட்டு நம்ம போயிடுவோம். மறுபடியும் இருந்தால் காசை பிடிங்கத்துல இருப்பாங்க போல. போய் 5000 ரூபா 6000 ரூபாய் இங்கே வரேன். யாரால முடியும்? முடியாதுடா. இப்படி போயிட்டு அந்த வேலை அப்படியே போயிட்டேன். அப்படியே ஒரு வீட்டுன்னு போடு அப்படியே போடு. அப்படியே போ. அங்கே போ. பாடி ஃபோனில் போட்டை காலையில் கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஐயோ வெறுப்பாகுது. அப்படியே போ எல்லா குட்டியில் அப்படியே போப்பா. செல்ல குட்டி அப்படியே போப்பா. ஜங்குலாம் ஐயோ வேறு மாதிரி. அப்போ ஜங்குள் நம்ம தானடா.
ஜங்கிள் மங்கி தானே இருக்கும். ஐயோ இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இல்லைங்க. இங்கே ஏதோ 33 காட்டினேக்குது மீலி தன்னாவது. ஓகே நம்மளோட வந்து ஸ்டாமினா, அதாவது அந்த ஸ்டாமினா வந்து அப்படின்னா நான் இடிக்க போட்டுறேன்டா, மொத்தத்தையும் இடிக்க போகிறேன்டா. வட 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 அதுதாங்க 30 நாளே போட்டுச்சு. 260 இதோ ஒருத்தர் இருக்கான் கிறிஸ்டி. இந்த சிவன் பண்ணுறான் பார்க்குமா. வந்துட்டேன்டா. என்னதுடா என்னடா பண்ண போகிறேன்? என்னடா பண்ண போகிறேன்? மங்கீஸ் புரியல. நான் மங்கீஸை பற்றி கேட்டுக்கிறேன். ஓகேடா ஃபஸ்ட்டு அக்சப்டா. ஓகேடா கைக்கு இப்போலாம் வீட்டு போல் இந்த ஊர்லலாம். ஓகே நம்ம அடிக்காமா நம்ம இதில் மட்டும்தான் கை அடிக்க போகிறோம். கட்டணா மங்கி லெவலில் போய் ஆயிடுச்சு எனக்கு. ஆமாம் அந்த பேண்டிக் கீஸில் வந்து 5 தான் அடிக்கிறாங்க. ஏன் 6 அடிக்க வேண்டாங்க மண்காட்சி இல்லாதவங்க. பாவி என்னடா இப்படி அடிக்கிறீங்க? எப்படியா நம்ம கட்டானாவை மட்டும் 20 லெவலுக்கு வந்து போகணும். கட்டானாலே அடிப்பேன், கட்டானாவில் மட்டும்தான் அடிப்பேன். அங்கே 52 மாறுது. நல்லது தான், நல்லது. எப்படி இந்த மாதிரி இருந்தால் கூட டப்புன்னு ஏற்றி டப்புன்னு அடிச்சு டப்பு போயிட்டு வந்தேன். நல்லா அவ்வளோதான்டா. இப்போ போடுறேன் நான் வந்து அந்த மாஸ்டரி லெவலை வந்து கண்டிப்பாக எப்படியாவது 26 லெவல் கொண்டு போய் நான் வந்து எப்படியாவது வந்து பண்ணுவேன். அது லெவல் 12 போயிட்டேன். அது ஓகே நாட் பேட். இது 8 தான் போட்டுக்கேன். ஓகே கைஸ் ஹெல்த்து வேறு இப்போ இல்லையா? ஹெல்த்துக்கு என்னது இருக்குது? நீங்கள் கண்டிப்பாக டிஃபென்ஸ் போட்டு நினைக்கிறேன். இப்போ கண்டிப்பாக ஆமாம் கைஸ் கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா டிஃபென்ஸுக்கு தான் போட்டுருக்கோம். தவிர இதுதான் போட்டுருந்தோம். முடிச்சிடு. அவ்வளோதான்டா. இவன் ஒருத்தன் தான் லாஸ்ட்டு. அவ்வளோதான்டா போடுறா. அவ்வளோதான். இது எங்கே வருங்க லெவலில் வருங்க. அங்கே வருங்க. நல்லா இது வந்து எனக்கு கஷ்டமாக. அவ்வளோதாங்க. இந்த இப்போ வந்து மேலும் போய் நம்ம போய் ஃபெஸ்ட்டை வந்து அன்லாக் பண்ணிடுவோம். இன்க்ரீஸ் கன்ஃபார்ம் அக்செப்ட்டு கிட்ட வர மாட்டேன். என்கிட்டலாம் உடம்பு ஒல்லிவ முடியாது. பிளேயரு வட்டா இப்படி பாடா எங்கேயோ ஓடிடுவான் வயசாவன் பட்டை ஓடி செத்து போடா. ஆமாம் பேக்கில் பண்ண முடியுமா? நெருங்கடா பின்னாடி போகிறதுக்கு நல்லா இருக்குடா. பொழக்கிறேன்னு நினைக்கிறேன். போக மாட்டேங்கிறேன். இதை வந்து அன்லாக் பண்ணிடுவோமா? என்ன போடுறது? ஸ்வாடு இருக்காடா? அட பாவி ஸ்வாடுக்குலாம் இருக்குதாங்க. அதுக்கு ஆனால் இது இல்லைங்க. நான் இதையே போட்டுருக்கேன். பாருங்க இப்போ நல்லாவே எழுத்து குறைதாங்களுக்கு வர்ற மாதிரி. அப்போ நான் இனிமேல் ஸ்வாடுக்கே போக போகிறேன். ஸ்வாடுக்கு ஒரு 100 லெவல் போட்டு அதுக்கப்புறம் நான் வேணா பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்ல மாதிரி கொண்டு போகிறேன். அதனால ஸ்வாடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஸ்வாடாக தான் இருக்கும். ஒத்துப்படா முதல்ல ஸ்வாடை எப்படி ஸ்வாடை வந்து ஸ்வாடை நின்றா கைஸ். நான் அப்போ பக்கத்தில் வந்து போட்டால் தான் நான் 14 லெவல் போயிடுச்சு. நம்மளோட கட்டானாவும் 15 லெவல் போயிடுச்சு.
அப்போ நான் வந்து 5 லெவல் தானே பார்த்துக்கிறேன். 524 EXP தான் XP சாரி. பிளாக் ஃப்ரூட் நல்லா இருக்குது கை, சூப்பராக இருக்குது விளாட. அடி அடி தூள் கலப்பு, அடி அடி தூள் கலப்பு, அடி அடி தூள் கலப்பு. அப்படியே அப்போ வெளுத்து அப்படி சூப்பர் வேற மாதிரி. அவ்வளோதான்டா. இப்போ பாடுறா இங்கே என்னடா இருக்குது. நில்றா கொஞ்சம் நிற்க மாட்டேங்கிறானுங்க. ஆஹா மிஸ்டரியில் ஒரு கன்ஃபார்ம் பண்ணா போச்சு. இன்னும் ஒரு 4 தானா சூப்பர் பண்ணுற மாதிரி. 20 லெவல் போச்சுன்னா இன்னொரு ஏதோ லெவல் வச்சு இன்னொரு அட்டாக் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைச்சிது. நல்லதுதான் நல்லது. இதை வந்து அண்ணன் ஐயோ சரியான ஜஸ்ட் மிஸ்டேக் வச்சுங்க. ஓகே நில்லுங்க நம்ம இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு டிஃபென்ஸில் சாரி கட்டான போயிட்டு வந்துட்டேன். ஐயோ தெரியாமல் எத்தனை போட்டேன் தரணும் வேறு. அது என்ன பாருங்க ஐயோ அப்பா அடி ஐயோ கஷ்டம் முடிஞ்சிச்சு போடு. குஸ்டான்லாக்கு வந்துட எல்லாம் அந்த இப்போ போய் இப்போ பாருங்க மகளே இப்போ பாரு மங்கி சார் கன்ஃபார்ம் சார் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் சார் மங்கீஸ் வந்து இங்கே இருக்காங்க சார். ஹிஸ்ட்ரிங்களா நம்மலாம் யார் பிளே செத்து போக உட்கார்றேன். ஸ்குவாடு வந்து 250 இது நல்லதுதான். ஸ்குவாடுக்கு மட்டும்தான் இருந்துருக்காங்க. ஸ்குவாடுக்கு மட்டும்தான் இருந்துருக்காங்க. எங்களோட லெவலில் EXP இது மட்டும் பண்ணுவோம். ஆமாம் எப்படி கட்டாங்க பண்ணலாம் பட் போயிட்டு அதுதான் காசு வந்து கச சேர்ந்துட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பழகிறேன். வரேன் சுத்த போட லெவல் வந்து 12 போயிடுச்சு. வர அவ்வளோதான்டா இல்லைங்க அவ்வளோதான். நம்ம தான் இப்போ கேள்வி தேசம் வந்து 20 லெவல் போயாச்சு. கட்டானுக்கு மட்டுமே போடுங்க. நல்லா கட்டானாக்கு ஓடுதா போயிடுச்சு. ஆஹா இது வந்து போய் எப்படி ஒரு கஷ்டம் அன்லாக்கு பண்ணிடா மங்கி சார் கன்ஃபார்ம் சார். இது இப்போ என்ன பண்ணணும் இங்கே போய் அடிக்கணும். சுத்தே போட மாட்டேங்கிறான் மொத்தத்தில் சுத்தே பண்ணிக்கிறேன். அப்பாடி ஸ்வாடு வந்து 19 லெவல் போகுது. ஆஹா இன்னும் 2 லெவல் தானே இப்போ வச்சா இன்னும் ஒரே ஒரு லெவல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பழக்கலாம் இதுதான் வந்து 6வது மாதம் பண்ணிச்சு. ஓகே நம்ம வந்து 21 லெவல் போயிடுச்சு. கட்டானாவும் 19வது போயிடுச்சு லெவல். ஓகே வேற மாதிரி தான்
வேறு ஆனால் இந்த மாதிரி நாள் குட்டி வச்சுக்கிறா பட்டு இப்படி தாண்டா வச்சுக்கணும். யார் இருக்குது இந்த மாதிரி கேம்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் இருக்கணும். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவாக அதுதான் வரும். கண்டிப்பாக எனக்கு தான் முடியும். இந்த மாதிரி கேம் பாருங்கள். வீடியோவாக இருக்குது கேம். சூப்பராக இருக்குது கேம். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது ஃப்ரூட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடி பேரை வந்து கமெண்ட் போட்டுங்க. நான் வந்து எனக்கு 100 கொடுக்குறேன். நீங்கள் என்ன அப்படின்னா நான் இப்போ பண்ணுறேன். நீங்கள் போய் கைஸ் அவன் எப்படி என்ன வச்சான்? கைஸ் என்ன பண்ணலாம்? கைஸ் என்னடா அந்த கட்டானா போயிடுச்சு. கைஸ் கட்டானா போயிடுச்சு. எப்படா கைஸ் கட்டானா போயிடுச்சு. ஐயோ போச்சே போச்சே போச்சே. கட்டானடா கட்டானடா. கட்டானடா சும்மா இல்லை இல்லைடா வரண்டா. கைஸ் அவங்க யாரும் அவங்களோட நான் டிஃபென்ஸுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம். கட்டானா என்னை விட்டு போயிடுச்சா? இவ்வளோ ஃபஸ்ட்லேருந்து லெவலப் பண்ணணுமா? டட்டு வெப்பன் டீலரா இங்கே வாங்கணும். இல்லை ஐயோ மாற்றி வந்துட்டேனே. குழப்பத்தில் மாற்றி வந்துட்டேன் கைஸ். அங்கே போகணுமா? கிழிஞ்சுது கைஸ். எப்படா அது என்னை விட்டு போச்சு? எனக்கு புரியலடா. எப்படா? ஐயோ எங்கேருந்து எப்படா நான் அங்கே போகிறது? சரி போமா டோர் கம்பெனி பாடியில் தேடாடி அப்படியே அவன் அந்த பிடிக்கிட்டான் பாரு. ஓண்ணா என்னடா இது? சாக மாட்டேங்கிறாங்க. எட்டு தோலடா